எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஆளுமை மிக்க தலைவர் டத்தோ திரு ராதாரவி அவர்கள் தலைமையில நாங்க இந்த வாட்டி தேர்தலில் நிற்கிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை கூப்பிடணும். இது வந்து எங்க டப்பிங் யூனியனுக்குள்ள நடக்கிற தேர்தல். ஜென்ரலாக எங்க மெம்பர்ஸ்குள்ள தான் சொல்லுவோம், எங்க மெம்பர்ஸ்குள்ள தான் பேசிட்டு இருக்கோம். ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வெளியில சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் எங்க கூடவே இருந்துட்டு இன்னைக்கு துரோகிகள் மாதிரி எதிரில் போய் நிற்கிறவங்க அவங்க முதல்ல வெளியில தெருவில் இறங்கி இல்லாததையும் பொல்லாததையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொய்களை உடச்சி விடணும். நாங்க விளக்கம் கொடுக்க வரல, பொய்களை உடச்சி விடணும். ஒண்ணு. ரெண்டு, இவருக்கு எதிராக வந்து நின்றுகிட்டு ஆனா இவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே வந்து அவரு தான் எங்களை நிக்க சொன்னாருலாம் சொல்லிட்டு அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்கு. இதை உடச்சி விடுறதுக்கு தான் முதல்ல இந்த இது. அண்ட் ஆளுமை அப்படின்னா ஒரே ஒரு இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு இது போட்டா அது டத்தோ ராதாரவி அண்ணன் மட்டும்தான். வேற யாரெல்லாம் இங்க ஆளுமை சொல்ல முடியாது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து துர்காக்கா வந்து வைஸ் பிரசிடென்ட். துர்காக்கா வந்து லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆல்ரெடி இருந்தாங்க, இப்போ மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட். மோகன்குமார் வந்து தேவநாராயணன் சார் வந்து லெஜெண்டரி டப்பிங் ரைட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய சன் அவர் முன்னாடியே இருந்திருக்காரு, இப்போ மறுபடியும் வராரு. மாலா மாமி ஆரம்பத்துல இருந்து ரவி அண்ணன் கூடவே இருந்து, அதாவது 36 வருஷம் கூடவே இருந்தேன்னு சில பேர் சொல்றாங்கல்ல, இவங்க தான் 36 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தும் கூட இருக்காங்க. மற்றபடி எங்க பேனல் எமி மேடம் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி, ஷிபு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினவர் ஷிபு, பிரபாகர் அவர் கமிட்டி மெம்பர், அப்புறம் குமரேசன் எங்க ஜாயின்ட் செக்ரட்டரி குமரேசன், யோகலட்சுமி, ஷாஜிதா, பல பேருடைய அவங்களுடைய பல பொறாமைகளுக்கு வந்து இலக்கணமான ஷாஜிதா, பாரதி, எல்லாருமே இவங்க எல்லாம் எங்க பேனல். சோ இதெல்லாம் எங்க பேனல் லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம். திரு டத்தோ ராதாரவி அவர்கள் இப்போ இல்லை 40 வருஷமாவே எனக்கு நல்ல பழக்கம். என்ன இந்த யூனியன்ல சேர்த்தது அவர் தான், என்னை லைஃப் மெம்பர் ஆக்குனது அவர் தான், அதுக்கு அந்த பணத்தை கட்டினதும் கூட அவர் தான். அவர் இல்லைன்னா எங்க டப்பிங் யூனியனே கிடையாது. இது மட்டும் உண்மையான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க டப்பிங் பேசும்போது எத்தனையோ படங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏமாத்திடுவாங்க, நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. இந்த டப்பிங் பேசும்போது ஸ்பாட் பேமெண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வந்தது அவர் தான், எங்க தலைவர் தான். இன்னொன்னு வந்து இப்போ இந்த சங்க வழி சம்பளம்னு கொண்டு வந்தது அவர் தான். இதனால என்னன்னா எல்லாருக்கும் சம்பளம் வந்து போய் சேருது, உண்மையா போய் சேருது, யாரும் ஏமாத்தப்படலை. இன்னொன்னு ஒண்ணு நான் சொல்றேன், உறுப்பினர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இத்தனை வருஷமா அவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தலைவர். ஒரு குழந்தைய வந்து நம்ம மேல தூக்கி போடுறோம்னா அது சிரிக்கும், ஏன்னா அவங்க அப்பா எப்படியும் புடிச்சிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் எங்க உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அப்படி எத்தனையோ பண்ணிருக்காருங்க. அவர் பண்ணதுக்கு வந்து கணக்கே சொல்ல முடியாது. இப்ப ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் வந்து 99 பேருக்கு, அப்படின்னா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறவங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 பேருக்கோ 6 பேருக்கோ 75 வயசை தாண்டவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இதெல்லாமே என்னங்க, அது எப்படி வருது? அவர் பண்ணாத நல்லது இல்ல. இன்னைக்கு கூட அவரு என்ன பண்ணணும், வேற என்னென்ன பண்ண முடியும், எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுவாரு, குடும்பம். டப்பிங் யூனியனுங்கிறது நம்ம குடும்பம்னு. எத்தனை துரோகிகள் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இதுல இருந்து போனாலும் அவர் கவலையே பட்டது கிடையாது. அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு கூட பேசுவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பாக்குறதுக்கு ஆள் அப்படி இருப்பாரே தவிர ரொம்ப சின்ன குழந்தை அவரு. அவர் மனசு ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு ஆள் அவரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் கதிரை பத்தி ஏதோ பேசியிருக்காங்க. கதிரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுங்க. இவரு எங்க தலைவர் வந்து அவரேதான் தலைவரா இருக்கணும்னு என்னைக்கும் சொன்னதில்லை. இந்த தடவை இருக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. கதிரை வந்து தலைவரா ஆக்கணும்னு டிசைட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் தான் அந்த எதிரணியில வந்து இல்ல நாங்களும் போட்டி போடுறோம்னு நேரா போய் தலைவர்கிட்டயே சொல்லிட்டாங்க. உடம்பு சரியில்லாதவர்கிட்ட போய் விசாரிப்பாங்க, உடல்நல விசாரிப்பாங்க. ஆனா அவர் வந்து நாங்க போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் யங் ஜெனரேஷனுக்கு நம்ம வழி விடக்கூடாது? அதுதான் அவரோட நோக்கம். அந்த நோக்கத்துல தான் அவர் சொன்னாரு. ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது? நம்ம தலைவரா இருந்து, நம்ம செயலாளரா இருந்து, நம்ம பொருளாளரா இருந்தா நம்மளால என்ன வேலை செய்ய முடியும்? கதிர் உண்மையிலேயே இந்த 2 வருஷத்துல நான் பார்த்ததுல அதிகமா இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் தான். இந்த 2 வருஷத்துல கதிர் இருந்தது அங்கதான். அப்புறம் ஷாஜிதாவை பத்தி சொல்லணும்னா அதை விட ஒரு உழைப்பாளியை நம்ம பார்க்க முடியாது. ஸ்ரீனிவாஸ் மூர்த்தி எப்படி இருந்தாரோ அதே வழியில தான் ஷாஜிதாவும் வேலை செய்யறாங்க. நம்மளால ஒரு நாள் போய் டப்பிங் யூனியன்ல உட்கார முடியுமா? ஒரு நாள் நம்மளால இருக்க முடியுமா? எதுக்கு நமக்கு இந்த வீராப்பெல்லாம்? அதனால எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்க தலைவர் அணிதான் ஜெயிக்கும். எங்க தலைவர் அணி அணி டீமாவே ஜெயிக்கும்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ. இப்போ இந்த தடவை நடக்கிற தேர்தலில், டப்பிங் யூனியன் தேர்தலில் நான் தலைவருக்கும் செயலாளர் டிஎன்பி கதிரவன் அவர்கள், பொருளாளர் ஷாஜிதா அவர்கள், உபத்தலைவர் டி மோகன் அவர்கள், துர்கா சுந்தரராஜன் அவர்கள், கே மாலா அவர்கள், இணைச் செயலாளர்கள் எம்எஸ்கே குமரன், என் சதீஷ்குமார், எம்மி அவர்கள், செயற்குழு உறுப்பினர்களாக விசி ஜெயமணி, இஎம்எஸ் முரளி, HR முரளிதரன், பாரதி ராஜா, சங்கர், புவனேஸ்வரி, கிருஷ்ணகுமார், ஆர் பிரபாகரன், வினோத் சாகர், ஷிபு, யோகலட்சுமி, யமுனா, மது, சோபனா. மொத்த வாக்குகள் 1645. மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போது இவ்வளவு போராட்டம். இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா ஒன்றும் போராட்டம் இனியும் போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் எதிர்த்து தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேற ஒரு வருத்தம் இல்லை. வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன். அது ஆச்சரியமா இருக்கு. ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சிருந்தேன், அதனால எனக்கு இழப்பாயிடுச்சு. அவர் வேணாங்க, அவர் இருந்தாருன்னா அவருடைய பையன் தொல்லை நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லணும். அவங்க சொல்றாங்க நாங்க இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம், இதான் ஒரே வார்த்தை. என்ன செய்யாததுன்னா 10 வருஷம் இது 10% வாங்குறாங்கல்ல, அதை நிறுத்திடுவோம்னு சொல்லுவோம். எனக்கு என்ன இருக்கு, 10% வந்து பாவம் வேலை செய்யறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டா யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரும்னு சொல்லுவாங்க. இல்லை சொன்னதுல இந்த 10% தான் என் காதில் வந்துச்சு. அப்போ கூடவே இருந்து 40 வருஷம் கூட இருந்தீங்க, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டா? இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன், வேலை பேசுறதுக்கு பேப்பர் மீட் பண்ணுறோம், இதில் பேசிடு போடாது. நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம், பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம். யாரும் சொல்லிவிடக்கூடாது.
இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நான் சேர்த்துருக்கேன். ஆனால் இதனால் என்ன பெரிய இழப்பு, நம்ம பேச முடியல, தேர்தல் வரைக்குமாவது பேச முடியல, அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக. நல்ல நண்பன், 40 ஆண்டு கால நண்பன், ஏதோ ஒரு பட்டு இருக்கும். ஏன் நம்ம தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போதெல்லாம் வந்தார், பேசினார். டைம் இருக்கு அதுக்கு, ஏன் இப்பவே அவசரப்படணும்னு சொல்லி கடைசியில் வந்து பசுக்கு நின்றுட்டாரு. அவர் நின்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம், தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம். அவர் சொல்றார், இப்பவே சொல்றார், நான் ஜெயிச்சு வந்துட்டா இதுலேருந்து ஒரு 6 பேர் எடுத்துடுவேன்னு சொல்றாரு. யார் அந்த 6 பேர்னா அவங்க குடும்பத்தில் 3 பேர், அப்புறம் வேற யாரும் 3 பேர் இல்லை. அதனால நம்ம அப்படிலாம் இல்லாம மக்கள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த 2 ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். கூட சொல்லியிருக்கேன், தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே முதல் வேலையை யார் யாருக்கு என்னென்ன தேவை ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருக்காங்க, என்னென்ன தேவை. அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் துரிதமாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஹியூமன் வாண்ட்ஸ் cannot be satisfied. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது யாருமே. ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்காவது பூர்த்தி செய்கிறோம். என் கூடவே பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டாரு என்பது அர்த்தம். சொல்லி இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எங்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். போங்க, அவர்கிட்டையும் கேளுங்க, அவரும் ஏதாவது கொடுப்பாரு. ஆச்சரியமாக இருக்கு என்று சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது. இதை சொன்னது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ இவர் சொல்றது எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஒட்டியிருக்காங்க. ஓகே, எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எதுல இருந்து எடுப்பாங்கன்னா, போன வருஷம் மார்ச் வரைக்கும் கட்டினவங்களுடைய இதுதான் இந்த வருஷம் தேர்தலுக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ். போன வருஷம் 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் அப்போ இதெல்லாம் இவர் பார்க்கல. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்போ இது இன்னர் சிஸ்டம். நாங்க எங்க இஷ்டப்படி நாங்க பில் போட்டுக்கல, ரெசிப்ட் போடல. ஆடிட்டருடைய அட்வைஸ் படி இன்னொரு நீங்க கேட்டது நல்லதா போச்சு. ஹெரான் முரளி இருக்கார, வரலையா? ஓகே, ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர், அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில இருந்தாரு, இப்பவும் அடுத்த பாடியிலயும் இருக்காரு. அவரு கடந்த 4 வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம போடுவோன்ட்டு 15,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும், அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல. ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா, அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பாக்குறப்போ அப்போ விஜய் அப்ப இன்னும் கட்டல. அந்த டைம்ல அப்போ இவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் வாண்டிங்கா சொல்றேன், எனக்கு விஜய் இது கட்டிடுங்க. ஒருவேளை விஜய் சார் கட்டினார்னா அதை வேற யாருக்காவது, யாரு கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க, என்னுடைய இது ஆசை, அது போடுங்கன்னு அவரு வெள்ளிங்ல இது பண்ணாரு. இவரு விஜய்க்கு கட்டியிருக்கேன்னு ராஜேந்திரன் சார் சொல்றாரு. இன்னொரு விஷயம் அவருக்கு அப்போ நான் சொல்றேன், 40 வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல, எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸ்ருதிஹாசன் எங்க மெம்பர், சிங்கர் கார்த்தி எங்க மெம்பர். அவங்க மெம்பர் ஆனதுல இருந்து, அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல, அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க, மெம்பர் ஆயிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னாங்க, மெம்பர் ஆனாங்க. மெம்பருக்கு ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க. இவங்களுக்கு மெம்பர், டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல, அதனால அதை பத்தி அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனால் அவங்க 2 பேருக்கும், ஸ்ருதிஹாசனுக்கும் சரி
கார்த்திக்குக்கும் சரி, இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் 200 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா. என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாதுனால கட்டுறேன் நான் கிடையாது. இது ஒரு பெருமை, எங்களுக்கு இருக்கிற பெருமை. இவங்க எங்க யூனியன் மெம்பருங்கிறது. எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் வந்து ஓட்டு போட்டது கிடையாது. எங்க ஓட்டுங்கிறது அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, அத கடமை. அது வந்து யாருக்காக, சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும். போய் கையை பிடிச்சி நிறுத்த வர முடியாதுல்ல, சொல்றதுதான் நம்மளால முடியும். சரி, ஆமாங்க. மறுபடியும் சொல்றேன், ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்ட்டு நான் சொல்றேன், நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டருடைய அட்வைஸ். ஏன்னா இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழுல சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீடைல்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட. ஏன்னா இது டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்குல வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும். இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும். இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல தான் இது பண்ணுது. உள்ள வந்து கேட்டா தெரியுங்க, வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது. தெருவுல இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ள தான் வந்து இது கேட்டதான் தெரியும். இப்போ இது கூட போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தாரு. ஆமா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே, இப்ப எதுக்கு கேக்குறாரு? ஏன்னா தெரியல. இல்ல, யாருகிட்டயும் அவர் வந்து கேட்கலங்க, யாருகிட்டயும் அவர் வந்து கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்டாரு. அவரு இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்காங்க. அவர் கேட்கிறாரு, எங்க உள்ள பணம் கையாடல் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் என்ன அவர் குடல் செயலியா உட்கார்ந்து இருந்தாரு? கமிட்டியில தான் உட்கார்ந்து இருந்தாரு. சார், உங்க கேள்விக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, அண்ணன் வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல, அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அவரை தலைவர்னு சொல்லுவாருன்னு. சொல்லல அப்படின்னு எதிரில போய் நின்னுட்டாரு. சோ நின்னுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது? நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும், எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்காரு, ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பழி சொல்லணும். என்ன பழி சொல்றது? என்ன இதுக்கு இன்னொன்னு சொல்றேன், இவரோட சொந்த புத்தியில பேசல, இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு. எங்க மெம்பர்ஸ் தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? சோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்க விளக்கெல்லாம் சொல்ல வரல. நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம். ஒண்ணு, சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம். அவ்வளவுதான். இருங்க, வேற தலைவர்னா யாரு? என்னங்க, அதான் கேக்குறேன். சரி, சரி, ராதா ரவி சார் கோழை இல்லைங்க. ராதா ரவி சார் கோழை இல்ல. நான் இப்ப வரேன், நான் வர மாதிரி வரேன், 2 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா, இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழை கிடையாது. அவரே நேரடியா சொல்லுவாரு. அது ராஜேந்திரன் சார் வாய் மூலமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதான் இல்ல அண்ணன், அதுக்கு அண்ணன் வந்து சொல்லுவாங்க. அதாவது அவர் சொல்றது என்னன்னா, ராதா ரவி சார் இப்படி பண்றாரு, இப்படி பண்ண போறாரு. அவங்க யூனியனை விற்க போறது இல்லைல்ல. நான் எப்படியோ போறேன்பா, நான் இப்போ ஜெயிக்க போறேன், ஜெயிச்சுட்டு நான் வேற தலைவர் கொடுக்குறேன், ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல. அந்த சட்டப்படி என்னன்னா யூனியன் விற்க முடியாது. இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆகிட்டேன்னா உப தலைவர்களை தான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில். ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்கு. நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி அதில் கதிரை கொண்டாடவே முடியாது. ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார், அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த துர்கம்மா யாருன்னா டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல,
அவங்களுடைய இரண்டாவது மனைவி. அவங்க நல்ல நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க முந்தின தடவைலாம் முதல்ல எதிர்த்து தான் நின்னாங்க, அப்புறமா நம்ம கிட்டே விட்டாங்க. ஏன்னா அதாவது செயல்படணும். அதே மாதிரி கதிர் யாருன்னா டைரக்டர் டிஎன் பாலு சார் பையன், அதாவது சட்டமேன் கையில் படம் எடுத்தாங்கல்ல, அவருடைய பையன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ இனிமேல் வரும்போது அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா எல்லாரும் வந்து அவங்க ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் யாருமே வந்து சோடையானவர்கள் கிடையாது. அவர் ஆக்கிடுவார் இவர் ஆக்கிடுவார்னா அது அவருடைய ஐடியாவாக இருக்கலாம். ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம இருக்கிற நான் ஏன்னா சொன்ன போன தடவை அதை அவர் தூக்கிட்டு சுமக்கிறாரு. போன தடவை சொன்னேன், இல்லைடா நான் வந்து விட்டுறேன், இன்னும் நான் தேய்ச்சிட்டு யாரையாவது கொண்டாந்துடலான்னு நான் சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும். அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தேடிச்சுப்பாரு. அதாவது அழகா எப்படி பேசலாம் பார்த்துட்டு இருந்தேன். யானை குடிச்சுட்டே இருந்தது தண்ணியை. அங்கேருந்து வந்து அவன் இசைக்குன்னு சொல்கிறான், உடனே தண்ணியை கையை கட்டிடுது. யானைக்கு புரியுது, ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல. அதனால சொல்கிறேன், இப்போ நாய் ஓடி வந்து திரவிட்டு சொல்லணும்னு அந்த ஓடிடுதேன். அது மாதிரி அவரும் இருக்கலாம். அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் என்னது பெரிய ஆசீர்வாதம் வந்து சொன்னால் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்கள நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் பேசிக்காக. அதனால் அவர் நின்னார். அவ்வளோ அவங்க வந்து திருப்பி ஹைதராபாத் போய் 2 படங்கள் கட்டிங் பண்ணிட்டாங்க. இவர் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் அது கேட்கும் போது லோகேஷ் பேச்சு யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. பேசுறேன். அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடிச்சாங்கன்னு பார்த்தேன், யார் வாங்கலையா? லோகேஷ் போய் பாரு. பப்ளிக் தான் பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ் சரி. என்ன இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவரு நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவேன்னா இன்னும் ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புறேங்க அனுப்புறேன்னா அது அனுப்பிச்சுட்டு இருப்பேன். இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துடுச்சு காசு இவங்களுக்கு, அவ்வளோதான். எங்கேயாவது அதோட ஓவர். இனிமேல் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தப்பா பேசுறீங்க. வேற ஆளுங்கிட்ட பேசுற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா, நான் இதெல்லாம் வச்சிருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன். என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும். ஒண்ணுமே கிடையாது. இது வேலை இருக்கு. என்ன கேக்குறாங்களோ, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை எங்க தலைவர் செய்வார் சார். நாங்க சொல்லிதான் ஓட்டு கேட்க சொல்லியிருக்காரு சார். நாங்க எல்லா எலெக்ஷன்லயும் சொல்றது, இவர் வாக்குறுதி தான் கொடுக்க மாட்டாரு, வாழ்க்கை கொடுப்பாரு, அவ்வளவுதான். ரைட்டா? என்ன வேணும் ஏங்க? 1985 இருந்து அவரு தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுக்கு சின்னத்திரை யூனியனுக்குள்ள வரணும். இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அது எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில அதுவும் நடக்கும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றான், இவங்க இது பண்றாங்க. இன்னொன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம், சின்மைய நாம் பேச விட்டேன்னு ராஜேந்திரன் சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா? நாங்க பேச விடல.
அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருத்தனமா வந்து பேசினது. இதை சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம். அண்ணன் பேசினாரு, லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினாரு, தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ்க்கு வேற வேலை இல்ல? அவருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு வேற வேலை இல்லையா? யார் அவரை பத்தி பேசணும் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா. அதான் சொல்றேன், பொய் பேசணும். இதுல ஹைலைட் என்னன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது. அந்த அமௌண்ட்டும் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு. ஞாபகம் இல்ல அவருக்கு. சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க, அந்த மாதிரி தப்பா பேசுறாரு எல்லாமே. தேங்க்யூ வெரி மச்.